ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மாங்காய் சீசன் தொடங்கியாச்சு. அதனால் எல்லார் வீட்லேயுமே நிறைய மாங்காய் இருக்கும். அதை வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 நீளமான மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கப்பு நாட்டு சக்கரை, ஒரு 4 வத்தல், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் நீங்கள் நிறைய போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் கசக்கும், அதனால் வேண்டாம், கொஞ்சம் போதும். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு மண்சட்டி வச்சுருக்கிறேன். மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் போதும் சரியா, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பெருஞ்சீரகம் வெடித்ததுமே வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்து அது வெடித்ததும் நம்ம வச்சுருக்கக்கூடிய வத்தல் உங்களுக்கு இன்னும் கூட காரம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா 5 கூட போட்டுடலாம். நான் ஒரு 4 வத்தல் தான் போட்டிருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், எப்படியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சில மாங்காவோட தோல் நல்லா ஹார்டாக இருக்கும், இன்னொன்று கசக்கும். அப்படிப்பட்ட தோல்னால் நீங்கள் எடுத்துருங்க. இது அந்த மாதிரி இல்லை, லேஸாக தான் இருந்து, அதனால் நான் தோலோடு சேர்த்துருக்கிறேன். இன்னொன்று தோலை எடுத்துட்டா மொத்தமே அது ஜாம் மாதிரி ஆகிரும். நம்ம எடுத்து கடிக்கிறதுக்கு ஒரு துண்டு மாதிரி இருந்தால் தான் அது நல்ல ருசியாக இருக்கும். அதனால தான் நான் தோலோடவே சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தோல் வேண்டான்னா நீங்கள் எடுத்துடலாம், அது உங்கள் விருப்பம். எந்த ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ணணுமோ நீங்கள் கட் பண்ணிடலாம். நான் ஒரு நாள் மெரினா மால் போயிருந்தேன்னா, அப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இந்த ஊறுகாய் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த நார்த் இந்தியாக்காரர் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளவு ருசியாக இருந்து, எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து. அதில் கண்டிப்பாக எசன்ஸு, அப்புறமா அது கெட்டு போகாமல் இருக்க வினிகர் என்னெல்லாம் சேர்த்துருப்பாங்க, எல்லாமே சேர்த்துருப்பாங்க சரியா. நான் 1/4 கிலோ 200 ரூபான்னு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அவ்வளவு செலவே ஆகாது சரியா. இது நம்ம 2 மாங்காயும் செய்யும்போது 1/2 கிலோ கிட்ட வரும். ஒரு செலவே ரொம்ப கம்மி. நீங்களும் அதனால் வெளியிலேருந்து வாங்காமல் மேக்ஸிமம் வீட்டில் அந்த பேக்கெட் பவுடர் எல்லாமே சேர்க்காமல் நம்மளே செய்து கொடுக்குறது நல்லது. அதுக்காக தான். இனி இதில் கொஞ்சம் மஞ்சளும் ஒரு சின்ன அது டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் எந்த ஒரு பதமுமே தேவையில்லை, சும்மா வதக்கணும். அது கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரை வதக்கணும், அவ்வளோதான். நான் 2 மாங்காய்க்கு 1 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு கரெக்டாக இனிப்பு புளிப்பு அந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இனிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம், வெள்ளை சீனி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இன்னொன்று வெள்ளை சீனி இப்போ வேண்டான்னு சொல்கிறதுனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். அதுவும் சேர்ந்து இதில் இந்த கம்பி பதம் அப்படி எதுவும் தேவையில்லை. அந்த நாட்டு சக்கரை அப்படியே உருகுனா போதும். உருகிறது வரை லேசாக இப்படி கிளறிட்டே இருங்க. இப்போ இந்த நாட்டு சக்கரை மொத்தமாக நம்ம போட்டது எல்லாமே உருகிட்டு நம்ம சேர்க்கும்போது இந்த கல் சிலதில் பொடி மணல் எல்லாம் இருக்கும், அந்த தூசு எல்லாம் இல்லாத மாதிரிப்பட்ட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாயில் அந்த மணல் கடிப்படும்போது நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு கூடவே நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த தண்ணியில் அந்த மாங்காவோட இந்த சதை பக்கம் இருக்குல்ல, அது நல்லாவே வெந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 மாங்காய்க்கு 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். அது எனக்கு கரெக்டாகவே இருந்தது. இனி இது நல்லா வத்தணும், நம்ம அடி பிடிக்காது, நீங்கள் பார்த்துக்கோங்க. போட்டுக்கக்கூடிய அந்த பெருஞ்சீரகம் செம்ம ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், பார்த்துக்கோங்க. அது அந்த தண்ணியிலே வெந்து அந்த இனிப்பு கூட ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாம் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தாச்சு. அந்த தோல் மட்டும்தான் இருக்குது, அது கடிச்சு சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாகவே நான் சொல்கிறேன், இன்றைக்கி பண்ணிவிட்டு ஒரு நாள்லேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு. அந்தளவு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, பார்க்கவே அழகாக இருக்குது. இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ப்ரெட்டு வச்சு சாப்பிட்லாம், ப்ரெட்டு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரியா. பார்த்திங்களா, ஆஹா சூப்பராக இருக்குது, ஒரு அல்வா மாதிரி இருக்குது. இதில் சேர்க்கக்கூடிய பொருளும் கம்மி தான், நேரமும் கம்மி தான். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன். ஆஹா என்ன ஒரு அழகு, என்ன ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்களா. பார்க்குறதுக்கு அப்படி நாக்கில் தண்ணி விடுற மாதிரி ஒரு சூப்பரான இனிப்பு மாங்காய் ரெடி ஆயாச்சு. அந்த பீஸை கடிக்கும்போது அந்த இனிப்போடு சேர்ந்து ஆகா அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே சாப்பிடணும். ருசித்து சூப்பராக இருந்து என்னோடய பையனை சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.